ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது 360 பிக்சல்ஸ் இல்லைனாக்கா 480 பிக்சல்ஸில் நின்றும். அதுக்கு மேலே பிக்சல்ஸ் காட்டாது. அதுக்கு ஒரு சில தவறுகள் இருக்குது. இது அதே தப்பு நான் நிறைய பண்ணுறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூசி ப்ரௌசரில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம லாகின் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுமா கேட்கும், கிரியேட்டர் ஸ்டுடியோ. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னாக்க, ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் கூட எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, வெளில வராது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னாக்கா ஏரோ மார்க், அப்லோட் மார்க் இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சரியா? கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் வேலை காட்டும். உள்ளே போய்டும். உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக்குன்னு இருக்கிறத ப்ரைவேட்னு மாற்றிடுங்க. சரியா? செகண்டு செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோடு போங்க. ஃபைல் மேனேஜர் போங்க. ஸோ நீங்கள் எங்கே இந்த உங்களுடைய வீடியோஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது இந்த இப்போ நான் வந்து நியூ 100 ருபீஸ் நோட் சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கேன், 37 MB. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோடிங் 0%ன்னு வருதா? ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். மேலே வந்து டைட்டில் என்ன கொடுக்கலாம், ஸோ ஜஸ்ட் அப்படியே கேப்ஸில் போடுங்களேன். ஸோ நியூ 100 ருபீஸ் நோட், சும்மா ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டேக் போட்டு வைங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னது, நைஸ் லுக், லொட்டுலஸுக்கு அதை வச்சு டைப் பண்ணுங்கள். கீழே வந்து உங்கள் வீடியோக்கு என்ன சம்மந்தமானதோ அந்த டேக்ஸ் மட்டும் கொடுங்க. அன்வான்டாக எதுவும் கொடுக்கணும். இங்கே இருக்கிறது எல்லாமே நான் ப்ரீவியஸாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ சும்மா 100 ருபீஸ் நோட் ஒரு கம்மா கொடுத்தீங்கன்னா இதாகும். டேக்ஸ் ரொம்ப முக்கியம் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ வேறு என்ன டேக்ஸ் கொடுக்கலாம் இது சம்மந்தமாக? கவர்மெண்ட் நியூ ருபீஸ் நோட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த டேக்ஸ் வந்து நம்ம உட்காந்து டைப் பண்ணிட்டு கிடக்காமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெளில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ டேகின்னு ஒரு ஆப் இருக்குது. அது உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட்டு கீவேர்டு ஐடியான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 100 ருபீஸ் நோட்டு சொல்லிட்டு போடுங்க. ஸோ சர்ச் கொடுங்க. அது ஒரு சர்ச் கீவேர்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாக்கா நீங்கள் வேறு ஏதாச்சும் டைப் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ் கீவேர்டு வச்சு போட்டு பாருங்கள். நாங்கள் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது, லேட் ஆகுது. கமான் அதில் போய் செக் பண்ணிப்போம். ஓகே, அப்லோட் ஆகிட்டுருக்கு. வரவே வர முடியா? அப்லோட் ஆகி முடிச்சுருந்தா வரும், நட முடியுது போல். வந்துருச்சா? ஸோ இந்தமாரி வரும். ஸோ 2000 ருபீஸ் நோட் பேனு, அது இது 100 ருபீஸ் நோட்டு, இதுமாரி நிறையா வரும். ஸோ என்னது இது பாருங்கள், இதான் கொஞ்சம் 100 ருபீஸ் நோட்டு 10 பை நிறையா இருக்குதா? வேல்யூ ஆஃப் 100 ருபீஸ் கோல்டு நோட்டு. சும்மா ஜஸ்ட் அப்படியே இதில் காப்பி இது கொடுங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு இது பண்ணிட்டு உங்களுடைய டேக்ஸ் வாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ட்ரான்ஸ்லேஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும். நீங்கள் எதுவும் பெருசாக ட்ரான்ஸ்லேஷன்லாம் கொடுக்க தேவையில்ல, வேணும்னா டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அலோ கமெண்ட்ஸு, யூசர்ஸ் ரேட்டிங்கு, எம்பேட்டிங்கு, அது இது உங்களுடைய ரெகுலராக இருக்கிறது என்னதோ எஜுகேஷன் பர்பஸ்னா எஜுகேஷன், உங்களுடைய குவாலிட்டி என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருங்க. வந்து ப்ராசஸிங் பண்ணிட்டு ஸோ திரும்ப பேசிக் இன்ஃபோ வரும். சில பேருக்கு வந்து 95% நின்றும், நிறைய பேருக்கு அப்படி ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னாக்கா 1 ஜிபிக்குள்ளே அப்லோட் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வீடியோஸ் அந்த மாரி ஆகாது. 95% நின்றாலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறப்ப 800 MB 700 MBலே போடுங்க. அப்படி நம்ம 1 ஜிபி தாண்டி போடுறோனாலே கண்டிப்பாக அது லிமிட் படி, யூடியூப் டேர்ம்ஸ் படி அந்த 1 ஜிபிக்கு மேலே போகிறவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். சம்டைம்ஸ் அது பிக்சல்ஸ் ரொம்ப கம்மியாகவும் போகும். அதனால் அது பார்த்துங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராசஸிங் டன் வந்துருச்சா? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் டு எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். திரும்ப வந்துட்டு இங்கே ப்ரைவேட் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து பப்ளிக்னு மாற்றுங்க. பப்ளிக் மாற்றிட்டு ஸோ பப்ளிஷ் கொடுத்துருங்க. சரியா? யுவர் சேஞ்சஸ் ஆர் சேவ்டு. ஓகே.
ஸோ எங்கள் யூடியூப் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ண அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஓகே நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ போவோம். தனியாக வந்து நம்ம யூடியூப்பில் இந்த சேனல் இருக்கும். ஸோ உள்ளே போய்ட்டு இதான் நம்மளோட நியூ அப்லோட் ஆன வீடியோ 40 செகண்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் உள்ளே போங்க. உள்ளே போய் பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்த அந்த டேக்ஸ்லாம் இங்கே வந்துருச்சா. சர்ச் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாக்க நீங்கள் அப்படியே இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வேறு நான் இப்போ தம்ப்நெயில் வந்து நம்ம ரெடி பண்ணோம் சரியா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 0ன்னு காட்டுது. எப்படி சேவ் காட்ட முடியல அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த எடிட் தம்ப்நெயில் கொடுங்க. கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துருங்க. இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் சரியா. செலக்ட்டு சேவ் அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணலாம். மேபி நீங்கள் உங்கள் வீடியோவில் இருக்க கண்டென்ட்டே நீங்கள் அப்படியே எடிட் தம்ப்நெயிலில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நல்லதாக ரெடி பண்ணக்க இந்த கேன்வான்னு ஒரு ஆப் இருக்குது, அது உள்ளே போங்க சரியா. உள்ளே போய்ட்டு அப்படியே ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் ஒரு ஆப்ஷன் எடுத்தா. ஸோ அது கிளிக் பண்ணுங்கள். சிஆல் கொடுங்க. உள்ளே கொடுத்துட்டு பிளாங்க் உள்ளே போங்க. நீங்கள் வெளில இருக்கிறதுல எடிட் பண்ணலாம். அதில் பைசாலாம் ஒரு சில கேட்போம், ஒரு சில தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் மார்க் கொடுத்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஒயிட் மார்க் கிளிக் பண்ணுங்கள். டேப் சம்திங் டு ஸ்டார்ட்டா. ஸோ நீங்கள் இமேஜஸ் போங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. இல்லைன்னா கலர் பேக்ரவுண்ட் போய்ட்டு ஏதாச்சும் ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்டோ க்ரீனோ ப்ளூவோ ஏதாச்சும் ஒன்று இல்லை அட்ராக்டிவான ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ இது வந்து கொஞ்சம் நல்ல கலர் பளிச்சுன்னு தெரியுதா. வேறு என்ன கொடுக்கலாம். ஓகே ஒயிட்டை வச்சுக்கலாமா. ஆனால் ஓகே இப்போ இது வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு ஆட் சம் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு முதல்ல எடிட் பண்ணிக்கோங்க. 100 rupees நோட் ஓகேவா. கேப்ஸில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 100 rupees நோட் நியூ 100 rupees நோட் ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும். ஸோ கலர்ஸ் நீங்கள் ஃபாண்ட்டோட கலர் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது அட்ராக்டிவாக வெளில தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ பிளாக் தான் கரெக்டாக இருக்கும், வேறு வழி இல்லை. எனக்கு ஓகே ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இந்த சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸு ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஃபாண்ட்டோட இது பாருங்கள். அபிபாஸ் இதுமாரி அடும ரெகுலர் ஜென்ரலாக இருக்கிற மாதிரி ஒன்று. நியூ 100 rupees நோட்டா. ஓகே சென்டர் பண்ணிடலாமா. ஓகே எங்கேயாச்சும் இமேஜ் வச்சு இறக்கி வைக்கணுனாக்கா இந்த இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இறக்குங்க. இது வரைய சும்மா அப்படிங்க வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் வைக்கணுனாக்கா அப்படி கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்று. உங்களுடைய ரைட் சைடில் இந்த கேப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த நம்பர் வந்து கவுண்ட் அந்த வீடியோட எத்தனை டியூரேஷன் இருக்குல்ல அது வந்து மறைச்சிரும். ஸோ அதனால் இந்த லெஃப்ட் சைடு இதிலே கவர் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ போங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனு, எடிட் தம்ப்நெயில் போங்க, கஸ்டம் தம்ப்நெயில் போங்க. அதில் நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ணது இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இந்தமாரி வரும். ஜஸ்ட்டு செலக்ட் கொடுங்க. ஸோ சேவ் கொடுத்துருங்க. வேலை முடிஞ்சுது. ஸோ யாராச்சும் பார்க்குறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா, சவுண்ட்லாம் கிளியராக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு யூடியூப் போங்க. யூடியூப் போய்ட்டு உங்களுடைய சேனல் மை சேனலில் போனீங்கன்னாக்கா உங்களோட வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட வீடியோஸ் போய்ட்டு கடைசியாக அப்லோட் ஆனது இருக்கும். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி என்ன இது ஓகே கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே ரைட் சைடில் போய் பாருங்கள். இப்போ வந்து 360 pixels and 15 காட்டுதில்ல. ஸோ கரெக்டாக ஒரு 1/2 hour இல்லை 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 720 காட்டும். வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக இருக்கும். நீங்கள் போட்ட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து இங்கே வரும். ஜென்ரலாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மற்றவங்களோட கமெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் யூஆர்எல்லாம் கொடுக்காதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை வந்து பர்சனலாக அந்த குறிப்பிட்ட சேனல்ஸ்க்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேம்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நிறைய மாற்றிட்டாங்க.
சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்டு உங்களுக்கு இப்போதைக்கு தம்ப்நெயில் எப்படி எதில் எடிட் பண்ணலாம், ஏன் கேன்வா காட்டினாக்க அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செம்மையாக பண்ணலாம் அதில். சரியா? அதனால தான். உங்களுக்கு யாராச்சும் டவுட்ஸ்னால் கேளுங்க. ஸோ யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.